பரவாயில்ல அர்ஜுன், நீங்க உங்க மனசுலயே வச்சுக்காம ஓப்பனா என்கிட்ட சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கவலையே படாதீங்க. இனிமே உங்க பொண்டாட்டி உங்களை என்னைக்குமே பட்னி போட மாட்டா. தினம் தினம் உங்களுக்கு விருந்து சாப்பாடு தான் என்றதும், நிஜமாவாடி என்றவனுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிய, ஆமா அர்ஜுன், நான் சொன்னா எப்பவும் உண்மையை தான் சொல்லுவேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன் என்று கூறியதுதான் தாமதம். பட்டென்று அவளை மெத்தையில் தள்ளி அவள் மேல் படர்ந்தவன் நீண்ட நாட்களுக்கு பிறகான தேடலை தொடங்கி அவளுடன் முழுவதுமாக கரைந்து போனான். திருமண பந்தத்தின் மென்மையான புரிதலுக்கு பிறகு வந்த அந்த வீடியல் அர்ஜுன் மற்றும் யாழினியின் வாழ்வில் ஒரு புதிய உற்சாகத்தை தந்திருந்தது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்த சூரிய கதிர்கள் யாழினியின் முகத்தில் விழுந்து அவளை எழுப்பியது. குளித்துவிட்டு ஈரக்கூந்தலோடு கண்ணாடி முன் வந்து நின்றவளை கண்ட அர்ஜுன் மெல்ல அவள் அருகில் சென்று வம்பு வளர்க்க தொடங்கினான். என்ன மேடம், கல்யாணம் முடிஞ்சதும் இன்னும் அழகா தெரிவீங்கன்னு இவ்ளோ நாள் எனக்கு தெரியாம போச்சே என்று அவள் தோளை தீண்ட யாழினி வெட்கத்தில் முகம் சிவந்தாள். அர்ஜுன், விடுங்க, டைம் ஆகுது, காவியா கீழே நம்ம காக்க காத்துக்கிட்டு இருப்பா என்று தள்ளிவிட முயன்றவளை விடாமல் சீண்டினான். இருக்கட்டுமே, இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான நாள் யாழினி. இன்னையில இருந்து நீ என் மனைவியா மட்டும் இல்ல, என் கம்பெனியோட ஒரு அங்கமாகவும் சேர போற. நீ ஆபீஸ்க்கு வரியா? இன்னையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறியா என்று அவன் கேட்டதும் யாழினியின் கண்கள் உற்சாகத்தில் விரிந்தன. நிச்சயமா அர்ஜுன், நானும் அதத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள் மகிழ்ச்சியுடன். இருவரும் உற்சாகமாக தயாராகி கீழே வந்தபோது ஹாலில் இருந்த சோஃபாவில் காவியா தனியாக அமர்ந்து எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் இன்னும் அந்த பழைய சோகத்திலிருந்து மீளவில்லை என்பதை அவள் கண்களே சொல்லின. அவள் அருகில் சென்ற யாழினி அவள் கைகளை பற்றி கொண்டவள், காவியா, என்னடி யோசனை? நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறேன், நீயும் பேசாம எங்க கூட வாய. வீட்லயே இருந்தா உனக்கு அந்த பழைய நினைவுகளே வந்துகிட்டு இருக்கும். அங்க வந்தா கொஞ்சம் உனக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல என்று அன்புடன் அழைத்தாள். காவியா மெல்லிய புன்னகையுடன், இல்லடி யாழினி, இப்போதைக்கு எனக்கு எங்கேயும் வர தோணல, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. நீ போயிட்டு வா, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வர்றேன் என்று மறுத்துவிட்டாள். மூவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை முடித்தனர். காவியா மீண்டும் தன் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொள்ள அர்ஜுனும் யாழினியும் அலுவலகம் கிளம்பினர். காரில் சென்று கொண்டிருந்த பொழுது அர்ஜுனின் முகம் சற்று தீவிரமானது. யாழினியின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு மெதுவாக பேச தொடங்கினான். யாழினி, இப்போ நீ போறது சாதாரண ஒரு எம்ப்ளாயா இல்ல, இந்த கம்பெனி எம்டியோட மனைவியா நீ அங்க காலடி எடுத்து வைக்கிற. நீ என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய வேலை சூழல்ல நிறைய சிக்கல்கள் வரும். பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் வரும், உன்னை பத்தி தப்பா பேச கூட சிலர் தயங்க மாட்டாங்க. இதையெல்லாம் தாங்கிக்கிற தைரியம் உனக்கு இருக்கா என்று கேட்டான். யாழினி அவனது கண்களை நேராக பார்த்து சிரித்தவள், அர்ஜுன், உங்க அன்பு நம்பிக்கையும் எனக்கு பக்க பலமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன். உங்க கம்பெனியோட கௌரவத்தை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினாள். அவர்கள் அலுவலகத்தில் நுழைந்த பொழுது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு ஒரு கௌரவமான வரவேற்பை அளித்தனர். ஆனால் அந்த பார்வைகளில் மரியாதை மட்டும் இருக்கவில்லை, ஒருவித ஆச்சரியமும் மெல்லிய கிசுகிசுப்பும் கலந்திருந்தது. நேற்றைய வரை சாதாரண ஊழியர் இன்று முதலாளியின் மனைவியாக உள்ளே வருவதை யாராலும் எளிதில் ஜீரணிக்க முடியவில்லை. முக்கியமாக அங்கே ஒரு ஓரத்தில் நின்றிருந்த கௌதம் என்பவனின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவன் யாழினியை ஒரு காலத்தில் ஒருதலை பட்சமாக காதலித்தவன். தன் காதலை அவளிடம் சொன்னபோது யாழினி அவனை தீர்க்கமாக நிராகரித்திருந்தாள். அவள் தன் காதலை நிராகரித்தது இன்னும் அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இன்று அவள் அர்ஜுனின் கையை பிடித்துக் கொண்டு வருவதை பார்த்ததும் அவனது வஞ்சம் இன்னுமே அதிகமானது. மதிய உணவு இடைவேளையின் போது அர்ஜுன் ஒரு மீட்டிங்கிற்காக சென்றிருக்க யாழினி மட்டும் கேபினில் ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தாள்.
அப்பொழுது கௌதம் அவள் அறைக்குள் நுழைந்தான். என்ன யாழினி, வசதி வரும்போது குணம் மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ இவ்ளோ சீக்கிரம் மாறுவேன்னு நினைக்கல என்று எகத்தாளமாக பேசினான். யாழினி நிமிர்ந்து பார்த்து, கௌதம், இது ஆபீஸ், இங்க தேவையில்லாத பேச்சை தவிர்த்தா நல்லா இருக்கும் என்றால் நிதானமாக. ஓ, இப்போ பெரிய எடுத்து மருமகளா பேச வந்துட்டியோ? அர்ஜுனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். பணத்துக்காகவும் இந்த அந்தஸ்துக்காகவும் தானே. அன்னைக்கு ஏன் காதல நிராகரிச்சதுக்கு காரணம் அவன் வச்சிருக்கிற அந்த பணம் தானே என்று மிகவும் அநாகரிகமாக சாடினான். யாழினிக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. கௌதம், உன்னோட தரம் என்னன்னு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நிரூபிச்சுட்ட. அர்ஜுன் மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன்னை போல வக்ர புத்தி கொண்டவங்களுக்கெல்லாம் அது புரியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசினா அர்ஜுன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்ல. நானே உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்ப தெரியும். மரியாதையா வெளியில போ என்று கத்தினாள். அவளது உறுதியை கண்டு கௌதம் சற்று திணறி போனாலும் அவனது பார்வையில் ஒரு வஞ்சக திட்டம் ஒளிந்திருந்தது. அலுவலகத்தில் கௌதமின் சீண்டல்கள் யாழினிக்கு ஒரு பெரிய சவாலாகவே மாறின. அர்ஜுன் முன்னிலையில் மிக நல்லவன் போல நடிக்கும் கௌதம் அவன் இல்லாத நேரங்களில் யாழினியை தன் பேச்சால் காயப்படுத்தினான். ஒரு முறை யாழினி ஒரு முக்கியமான கோப்பையை மேஜையில் வைத்திருந்த போது கௌதம் அதை ரகசியமாக எடுத்து மறைத்து வைத்து விட்டான். மீட்டிங் நேரத்தில் அர்ஜுன் அந்த கோப்பை கேட்டபோது யாழினி மிகவும் தடுமாறினாள். இங்கதான் வச்சேன் பாஸ், ஆனா காணல என்று அவள் பதட்டப்பட கௌதம் குறுக்கிட்டு, என்ன மேடம், லீவு முடிஞ்சு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள இவ்ளோ கனவம் குறைவா? எம்டி மனைவிங்கிற அலட்சியமா என்று வேலையாட்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தினான். அர்ஜுன் அமைதியாக இருந்தாலும் அவனது பார்வையில் ஒரு தீர்க்கம் இருந்தது. யாழினிக்கு தெரியும் இது கௌதமின் வேலைதான் என்று. அன்று இரவு அர்ஜுனிடம் அவள் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் தன் திறமையால் அந்த பிரச்சனையை சமாளிக்க நினைத்தாள். மறுபுறம் காவியா இன்னும் தன் பெற்றோரின் நினைவுகள் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளது உலகம் இருண்டு கிடப்பதாகவே அவள் உணர்ந்தாள். ஆனால் சிவா அவளை ஒருபோதும் தனிமையில் விடவில்லை. அன்று மாலை காவியா தன் அறையில் அழுது கொண்டிருந்த பொழுது சிவா கையில் ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவுடன் உள்ளே வந்தான். என்ன காவியா இது, நீ அழுதா அத்த மாமாவுக்கு அங்க நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறியா என்று கேட்டு அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். சிவா, எனக்கு அந்த வீடு, அந்த நினைவுகள் எல்லாமே பயமா இருக்கு என்றாள் காவியா விம்மலுடன். சிவா அவளை மென்மையாக தன் தோளில் சாய்த்து கொண்டவன், பயப்படாதடி, உன் சிவா இருக்கேன்ல, உன்னை பழையபடி சிகிரிக்க வைக்கிறது தான் இனி என்னோட முதல் வேலை. நாளைக்கு நீயும் யாழினி கூட சேர்ந்து ஆபீஸுக்கு போற, சரியா? மறுப்பு சொல்லக்கூடாது என்றான் அதிகாரமும் அன்பும் கலந்த குரலில். பிறகு அந்த ஐஸ்கிரீமை அவளுக்கு ஊட்டிவிட்டு அவளது மனபாரத்தை குறைக்க பல பழைய கதைகளை எல்லாம் பேசி சிரிக்க வைத்தான். அந்த இரவு நீண்ட நாட்களுக்கு பிறகு காவியா அமைதியாக உறங்கினாள். மறுநாள் காலை சிவாவே சீக்கிரமாக வந்து காவியாவை தயார்படுத்தினான். என் செல்லம் இன்னைக்கு சூப்பரா இருக்காளே என்று அவளை உற்சாகப்படுத்தவும் செய்தான். அர்ஜுன் மற்றும் யாழினியுடன் காவியாவும் அலுவலகம் கிளம்பினாள். சிவா தன் காரில் காவியாவை அலுவலக வாசலில் கொண்டு வந்து இறக்கிவிட்டவன், சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு இங்க இருப்பேன். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் போன் பண்ணி என்ன திட்டுவல்ல, அந்த உரிமையோட காத்துக்கிட்டு இரு என்று அவளது கன்னத்தை கிள்ளினான். காவியா முதல் முறையாக வெட்கத்துடன் புன்னகைத்தவள், சீக்கிரம் வந்துருங்க சிவா என்று கூறிவிட்டு யாழினியுடன் உள்ளே சென்றாள். காவியாவின் வருகை யாழினிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. இருவரும் ஒரே கேபினில் அமர்ந்து வேலை பார்த்தனர். அர்ஜுன் காவியாவை தனியாக விட வேண்டாம் என்பதனால் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருந்தான். யாழினிக்கு தெரியாத நுணுக்கங்களை காவியா சொல்லிக் கொடுத்தாள். மதிய நேரத்தில் அர்ஜுன் அவர்கள் அறைக்குள் நுழைந்தவன், என்ன லேடிஸ், வேலை ரொம்ப ஜோரா நடக்குது போல என்று கிண்டல் செய்ய, ஆமாம் பாஸ்,
காவியா வந்தது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு என்றாள் யாழினி. அர்ஜுன் மெல்ல யாழினியின் அருகில் சென்று காவியா பார்க்காத நேரத்தில் அவள் காதோரம், உதவியெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்கு வந்ததும் எனக்கான கவனத்தை குறைச்சிடாத சரியா என்று கிசுகிசுக்க யாழினி அவனை செல்லமாக கொத்தினாள். காவியா இதை பார்த்து சிரித்துவிட அந்த அறை ஒரு கணம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்த கௌதம் தன் போனில் யாருக்கோ அழைத்தான். ஹலோ, பிளான் ரெடி. அர்ஜுன் மேல இருக்கிற நம்பிக்கைய யாழினி இழந்தாகணும். அதே சமயம் காவியாவோட இந்த புது சந்தோஷத்தையும் உடைக்கணும். அந்த பழைய சொத்து விவகாரத்தை எல்லாம் மறுபடியும் கிளப்புங்க. அந்த சொந்தக்காரவங்களை இங்க வர சொல்லுங்க என்று ரகசியமாக பேசினான். மாலை 6 மணி. சொன்னது போலவே சிவா அலுவலக வாசலில் வந்து நின்றிருந்தான். காவியா வெளியே வந்ததும் அவளது முகத்தில் இருந்த லேசான களைப்பை துடைக்க அவளை ஒரு லாங் டிரைவ் கூட்டி சென்றான். இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு காவியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு சிவா. ஆனா அந்த கௌதம் யாழினிய பாக்குற பார்வையே சரியில்லை என்று அவள் சொல்ல சிவாவின் முகம் மாறியது. அவனை பத்தி அர்ஜுனுக்கு தெரியுமா காவியா? தெரியல சிவா. சரி, நீ கவலைப்படாத. இப்போ நாம ஒரு காஃபி குடிக்க போறோம், அப்புறமா பீச்சுக்கு போறோம் என்று அவளை உற்சாகமாக அழைத்து சென்றான். கடற்கரை மணலில் அமர்ந்து இருவரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசினர். சிவா அவளிடம் தன் காதலை மீண்டும் ஒரு முறை ஆழமாக வெளிப்படுத்தினான். காவியாவுக்கு தான் அனாதை இல்லை என்ற நம்பிக்கை பிறந்தது. அடுத்த நாள் அலுவலகத்திற்கு புறப்பட வேண்டிய யாழினி அவசரமாக தன் சேலையை சரி செய்து கொண்டிருந்தாள். கண்ணாடி முன் நின்று பொட்டு வைக்கும் போது பின்னால் வந்த அர்ஜுன் அவளது இடையை சுற்றி வளைத்து கையை போட்டு தன் பக்கம் இழுத்தான். அர்ஜுன், விடுங்க, லேட் ஆகுது. காவியாவும் சிவா அண்ணாவும் வெயிட் பண்ணுவாங்க என்று அவள் சினுங்கினாள். அவங்க வெயிட் பண்ணட்டும் யாழினி. இந்த எம்டிக்கே இல்லாத அவசரம் உனக்கு எதுக்கு? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஆபீஸ்ல உன்னை எல்லாரும் குறு குறுன்னு பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குடி என்று அவளது கழுத்தில் முத்தமிட யாழினியும் சிலிர்த்துதான் போனாள். அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, என தனி ரூம்ல பூட்டி வச்சிருங்க என்று அவள் கேலியாக சொல்ல, ஹை, இந்த ஐடியா நல்லா இருக்கே என்று அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டான் அர்ஜுன். அந்த அறை முழுவதும் அவர்களின் காதலும் சிரிப்பொலியும் நிறைந்திருந்தது. அதே நேரம் வாசலில் சிவாவின் கார் வந்து நின்றது. காவியா அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஏற்கனவே அதே அலுவலகத்தில் ஸ்டாஃபாக வேலை பார்த்தவள் என்பதால் இன்று மீண்டும் அங்கு செல்வது அவளுக்குள் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியது. அவளது முக மாவற்றத்தை கவனித்த சிவா காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவள் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டவன், என்ன காவியா, ஏற்கனவே அங்க வேலை பார்த்த பொண்ணு தானே நீ? ஏன் இப்போ புதுசா போற மாதிரி பதட்டமாகற? இல்ல சிவா, அப்போ என் கூட எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. இப்போ என்று அவள் இழுக்க சிவா குறுக்கிட்டான். இப்போ உன் கூட நான் இருக்கேன், உன் நிழலா நான் இருப்பேன். ஆபீஸ்ல நீ வேலை பார்க்கும்போது உனக்கு தெரியாமலேயே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ வேலையில அசத்தணும், சரியா என்று சொல்லி காவியாவின் முன்னேற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அந்த ஒரு நொடி காவியாவின் எல்லா பயத்தையும் போக்கி ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. மதிய உணவு நேரம். அலுவலகத்தில் யாழினியும் காவியாவும் தங்கள் பழைய சக ஊழியர்களுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் தன் அறையிலிருந்து யாழினியை பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அவளுக்கு ஒரு மெசேஜை அனுப்பினான். சாப்பிட வாடி, தனியா சாப்பிடவே பிடிக்கல என்றான். யாழினி எழுந்து சென்று புன்னகையுடன் அர்ஜுனின் கேபினுக்குள் நுழைந்தாள். என்ன எம்டி சார், கூப்பிட்டீங்களா என்று முறைப்படி கேட்பது போல கேட்டுவிட்டு கதவை சாத்தினாள். உன் கையால ஊட்டி விடுவேன்னு பார்த்தா இப்படி பேசுறியடி என்று அர்ஜுன் தட்டை அவள் அருகில் தள்ளினான். சரியான கேடி அர்ஜுன் நீங்க என்று கூறிவிட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டனர். பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தனர். அப்பொழுது அர்ஜுன் யாழினியிடம், யாழினி, நீ என் பொண்டாட்டியா இங்க வந்ததுல எனக்கு பெரிய லாபமே இந்த லஞ்ச் டைம் தாண்டி
என்று அர்ஜுன் அவளது கையை பிடித்து கொண்டு சொல்ல யாழினி அவன் மடியில் சாய்ந்து கொண்டாள். அப்படியே அவர்களுடைய சில்மிஷம் தொடர்ந்து கொண்டிருந்தது. மாலை 4 மணி. காவியா தன் சீட்டில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவள் மேஜையில் ஒரு காஃபி கப் வந்து அமர்ந்தது. நிமிர்ந்து பார்த்தால் அங்கே சிவா. சிவா, நீங்க எப்போ வந்தீங்க என்று அதிர்ச்சியானவள், இது ஆபீஸ் சிவா, யாராவது பார்க்க போறாங்க என்று அவள் பதட்டப்பட, பார்த்துட்டு போகட்டும், என் காதலிய பார்க்க நான் வந்திருக்கேன், உனக்கு தலைவலிக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த காஃபியை கொண்டு வந்தேன் என்று சொல்லி கண் சிமிட்டினான். காவியா அந்த சூடான காஃபியை பருகும் போது சிவாவின் கண்கள் அவளையே ரசித்துக் கொண்டிருந்தன. சாயந்தரம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு காவியா, ரெடியா இரு என்று ரகசியமாக சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான். இவர்கள் 4 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பதை கௌதமால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காவியா மீண்டும் வேலைக்கு வந்திருப்பது அவனுக்கு இன்னுமே இடைஞ்சலாக இருந்தது. யாழினியை மட்டும் தனியாய் பிடிச்சு பேசலாம்னு பார்த்தா இந்த காவியா கூடவே இருக்காளே என்று கருவினான். அப்போது அர்ஜுன் வெளியே வருவதை பார்த்த கௌதம் தன் முகத்தை மாற்றிக்கொண்டு ஓடினான். சார், இந்த ஃபைல்ல ஒரு சின்ன டவுட் என்று பேச தொடங்க, ஆனால் அர்ஜுனோ அவனை கண்டு கொள்ளாமல், அதெல்லாம் யாழினி கிட்ட கேளு கௌதம், அவதான் இப்போ இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் என்று சொல்லிவிட்டு செல்ல கௌதமின் முகம் அவமானத்தில் கருகியது. தன் பழைய ஜூனியர் பெண்ணிடம் தான் வேலை கேட்க வேண்டுமா என்ற ஆத்திரம் அவனுக்குள் எரிமலையாக வெடித்தது. வேலை முடிந்து அனைவரும் கிளம்பினர். அர்ஜுனும் யாழினியும் ஒரு காரில் செல்ல சிவா காவியாவை தனியாக அழைத்து சென்றான். சிவா அவளை ஒரு அழகான ஏரிக்கரைக்கு அழைத்து சென்றான். இருட்டத் தொடங்கிய அந்த நேரத்தில் குளிர்ந்த காற்று அவர்கள் இருவரையும் தழுவியது. காவியா, இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதுல இழப்புகள் வரும். ஆனா அந்த இழப்புகளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு கிடைச்ச இந்த அழகான காதல நாம மிஸ் பண்ணிடுவோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் வீட்டுல எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க என்று சிவா சொல்ல, நிஜமாவா சிவா? ஆமாண்டி என்றதும் காவியா ஆனந்த கண்ணீருடன் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அதே நேரம் அர்ஜுன் காரை சாலையோரம் நிறுத்தி யாழினியையே ரசித்து பார்த்தவன், யாழினி, இந்த உலகத்திலேயே நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் உன்னை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டதுதான் என்று சொல்லி அவள் கன்னத்தை தடவ, அச்சோ அர்ஜுன், இது ரோடு, எதா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம், இப்போ வண்டி எடுக்கிறீங்களா பிளீஸ்? தாராளமா வச்சுக்கலாமே என்றவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அந்த நிலவொளியில் 2 ஜோடிகளின் காதலும் அழகாக மின்னியது. அடுத்த நாள் அலுவலகத்தில் கௌதம் தனது அடுத்த வஞ்சக திட்டத்தை அரங்கேற்றினான். அர்ஜுனின் நிறுவனத்திற்கு வரவேண்டிய ஒரு முக்கியமான வெளிநாட்டு ஒப்பந்தத்தின் ரகசிய ஆவணங்களை திருடி அதை யாழினியின் மின்னஞ்சலில் இருந்து போட்டி நிறுவனத்திற்கு அனுப்பியது போல ஒரு போலி ஆதாரத்தை உருவாக்கினான். மறுநாள் காலை அலுவலகமே பரபரப்பாக இருந்தது. யாழினியும் காவியாவும் பதட்டமாக இருந்தனர். அர்ஜுன் தனது கேபினில் தீவிரமான முகத்துடன் அமர்ந்திருக்க கௌதம் ஒரு பதட்டமான முகபாவனையுடன் உள்ளே நுழைந்தான். சார், ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, நம்ம ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சு சார். நான் செக் பண்ணி பார்த்தப்போ அது நம்ம யாழினி மேடத்தோட மெயில் ஐடியில இருந்து தான் போயிருக்கு. என்னால நம்பவே முடியல சார். மேடமா எப்படி என்று முதலை கண்ணீர் வடித்தான். அலுவலக ஊழியர்கள் அனைவரும் கூடி வேடிக்கை பார்க்க தொடங்கினர். சிலர் யாழினியை சந்தேகமாக பார்த்தனர். அர்ஜுன் மெதுவாக இருக்கையை விட்டு எழுந்து யாழினியின் அருகில் சென்றான். யாழினி பயத்துடன் கண் கலங்கியபடியே அவனை பார்க்க, அர்ஜுன் எல்லார் முன்னிலையிலும் அவளது கைகளை தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டவன், எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, யாழினி மேல பழி போடுறதும் ஏன் மேல பழி போறதுக்கு சமம். இந்த உலகமே அவளை தப்புன்னு சொன்னாலும் நான் அவளை தான் நம்புவேன். ஏன்னா அவ என் மனைவி மட்டும் இல்ல, என் உயிர். அவளுக்கு இந்த கம்பெனி மேல எவ்வளவு அக்கறை இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கௌதம், நீ கொண்டு வந்த இந்த ஆதாரத்தை வச்சு அவளை நான் சந்தேகப்படுவேன்னு நினைச்சியா கௌதம் என்ற அர்ஜுனின் இந்த உறுதியை கண்ட யாழினியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது.
அவளது கைகளை அழுத்தி பிடித்து அவளுக்கு தைரியம் சொன்னான் அர்ஜுன். அந்த நேரத்தில் காவியா முன் வந்தவள், சார், நேத்து மதியம் யாழினி மேடம் சாப்பிட்டு இருந்தப்போ அவங்களோட லேப்டாப்பு இங்க மேஜையில தான் இருந்துச்சு. அப்போ கௌதம் அந்த பக்கமா போறத நான் பார்த்தேன். எனக்கு அப்போ சந்தேகம் வரல, ஆனா இப்போ யோசிச்சாதான் எல்லாம் புரியுது என்றால் உறுதியாக. அர்ஜுன் கௌதமை பார்த்து சிரித்தான். கௌதம், நீ திருடின மெயில் ஐடி டைம் செக் பண்ணி பாத்தியா? மதியம் 1:30 மணி. அந்த நேரத்துல யாழினி ஏன் கூட என்னோட கேபினுக்குள்ள லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அவ எப்படி மெயில் அனுப்ப முடியும்? இப்ப சொல்லு, யாரு திருட என்ற அர்ஜுனின் கேள்வியில் கௌதம் வேர்த்து விறுவிறுத்து போனான். அர்ஜுன் யாழினியை ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டான் என்பதை அவன் கவனிக்க தவறிவிட்டான். கௌதம், உனக்கு யாழினி மேல அப்படி என்ன வேணுமோ? தேவையில்லாம அவளுக்கு இப்படி ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுவும் இல்லாம அவ இந்த கம்பெனி எம்டியோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் நீ அவகிட்ட பிரச்சனை பண்ணிருக்கேன்னா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த கம்பெனில இருக்க கூடாது. மேனேஜர், கௌதமோட சேலரிய கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி செட்டில் பண்ணி அனுப்புங்க என்றவன் யாழினியை அழைத்து கொண்டு சென்று விட்டான். அன்று இரவு நடந்த கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு யாழினி சோர்வாக கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் உள்ளே வந்து அவளுக்கு பிடித்தமான மல்லிகை பூவை அவளது கூந்தலில் வைத்தவன், ஏன் யாழினி இன்னும் சோகமாவே முகத்தை வச்சிருக்க? நான் தான் உன் கூட இருக்கேன்ல என்று அவளை தன் பக்கம் திருப்பினான். அர்ஜுன், ஒருவேளை மத்தவங்க முன்னாடி என்ன நீங்க விட்டு கொடுத்துருவீங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா என்றாள் யாழினி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு. லூசாடி நீ, உன்னை விட்டு கொடுக்க நான் என்ன முட்டாளா? நீ என்ன என்னோட கௌரவம் யாழினி. உனக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலும் அது எனக்கு படுற மாதிரிதான். இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பேன் என்று கூறி அவளது நெற்றியில் நீண்ட முத்தம் ஒன்றை வைத்தான். அர்ஜுனின் அணைப்பில் யாழினி தன்னை முற்றிலும் பாதுகாப்பாக உணர்ந்தாள். மறுபுறம் சிவா காவியாவை ஒரு ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்றான். காவியா இன்று நடந்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாள். காவியா, இன்னைக்கு நீ யாழினிக்காக பேசினது ரொம்ப பெருமையா இருந்துச்சுடி. ஆனா உன்னோட இந்த அமைதி எனக்கு பிடிக்கல என்று அவளது கைகளை பிடித்து கொண்டான். சிவா, எனக்கும் அர்ஜுன் சார் மாதிரி ஒரு பாதுகாப்பு வேணும்னு தோணுது என்று அவள் சொல்ல, அர்ஜுன் உனக்கு அண்ணன் மாதிரி பாதுகாப்பு கொடுப்பான். ஆனா உன்னோட புருஷனா நான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். சீக்கிரம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் காவியா. அப்புறம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று அவளது கையில் மென்மையாக முத்தமிட்டு அவளை சிரிக்க வைத்தான். முந்தைய நாள் நடந்த கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு அர்ஜுன் யாழினியை இன்னுமே கவனமாக பார்த்து கொண்டான். அதிகாலையில் யாழினி காஃபி போட்டுக்கொண்டு அர்ஜுனை எழுப்ப சென்றாள். அறைக்குள் நுழைந்தவள் குழந்தையைப் போல தூங்கும் தன் கணவனை தன் கண் முழுவதும் நெறித்து கொண்டு காஃபி கப்பை அந்த டேபிளில் வைத்துவிட்டு, அர்ஜுன் எழுந்துறீங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று எழுப்ப தூக்கத்திலேயே அவளது கையை படித்து இழுத்து தன் அருகில் சாய்த்து கொண்டான் அர்ஜுன். அர்ஜுன், காஃபி ஆறிட போது விடுங்க என்று அவள் சினுங்க, காஃபியை விட நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம் யாழினி. நேத்து நீ பட்ட கஷ்டத்துக்கு நான் உன்னை இன்னைக்கு முழுக்க வெளியவே விடமாட்டேன் என்றான் அவள் முகத்தை ரசித்தபடி. அப்போ ஆபீஸ்க்கு லீவா என்று அவள் கேட்க, லீவெல்லாம் இல்ல, ஆனா இன்னைக்கு நீ எம்டியோட கேபின்லயே தான் இருக்கணும். என் கண்ணு முன்னாடியே தான் நீ இருக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி என்று அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். அர்ஜுனின் இந்த அதீத காதல் யாழினியின் மனபாரத்தை அப்படியே கரைத்து விட்டது. அதே நேரம் காலை சிவா காவியாவை பார்ப்பதற்கு ஒரு அழகான பெரிய பார்சலுடன் வந்தவன் அவள் அறைக்குள் செல்ல அவளோ ஆபீஸிற்கு கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். சிவாவை பார்த்தவுடன், சிவா வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? இதோ நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா என்று கேட்டவளின் கையை பிடித்து அழைத்து வந்து
மெத்தையில் அமர வைத்தவன் அவன் வாங்கி வந்த அந்த பெரிய பார்சலை அவள் கையில் கொடுத்தான். என்ன சிவா இது என்று காவியா குழப்பத்துடன் அதை வாங்கினாள். பிரிச்சு பாருடி, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் என்றதும் அவளும் அதை ஆர்வமாக பிரிக்க உள்ளே மிக அழகான பாரம்பரியமான பட்டுப்புடவையும் அதோடு சேர்த்து ஒரு சிறிய தங்கச் செயினும் இருந்தது. சிவா, இதெல்லாம் எதுக்கு என்று காவியா கேட்க, நேத்துதான் என்னோட சேலரி கிரெடிட் ஆச்சு காவியா. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வர்ற முதல் சம்பளம். அந்த சந்தோஷத்தை நாம கொண்டாட வேண்டாமா? இத நீ போட்டுட்டு வரணும். நாம இன்னைக்கு ஈவினிங் வெளியே போக போறோம், சரியா என்றான் சிவா. காவியா அந்த செயினை வெளியே எடுத்து பார்த்தபோது அதில் அவளுடைய அப்பாவின் பெயரும் அம்மாவின் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் காவியாவின் கண்கள் கலங்கின. அவங்கள நீ என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாது காவியா, அதுக்காகத்தான் இது என்று அவளை தேற்றினான் சிவா. அவனது இந்த அக்கறை காவியாவை மெல்ல மெல்ல அவனது காதலில் முழுமையாக ஆழ்த்தியது. அலுவலகத்திலிருந்து நீக்கப்பட்ட கௌதம் ஒரு கார் பார்க்கிங்கில் காவியாவின் பெரியப்பாவை சந்தித்தவன் நடந்த அத்தனை விஷயத்தையும் அவனுக்கு சாதகமாக கூற இருவரின் கண்களிலும் வஞ்சகம் தாண்டவமாடியது. பாத்தீங்களா சார், அர்ஜுன் அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றான்னு. இப்பவே நாம எதையாவது பண்ணலன்னா காவியாவோட சொத்து முழுக்க அர்ஜுன் கைக்கு போயிடும். அப்புறம் உங்களால ஒரு ரூபாயை கூட வாங்க முடியாது என்று கௌதம் அவரை மூட்டிவிட்டான். அதை கேட்ட காவியாவின் பெரியப்பா கருவினார். அந்த அர்ஜுன் வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா என் வீட்டு பொண்ண என்கிட்ட இருந்து பிரிக்க அவனுக்கு உரிமையே கிடையாது. கோர்ட்ல கேஸ போட்டு காவியாவை திரும்ப நான் கூட்டிட்டு வருவேன். அப்போ அவ சொத்து தானா என்கிட்ட வந்துரும் என்று கூற, அது மட்டும் போதாது, யாழினியையும் அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கணும். அவதான் காவியாவுக்கு பெரிய பலமாவே இருக்கா. அவங்க 2 பேரையும் பிரிக்க ஒரு வழி இருக்கு என்று கௌதம் ஏதோ ரகசியமாக சொல்ல பெரியப்பாவின் முகத்தில் ஒரு விகாரமான சிரிப்பு தோன்றியது. அலுவலகத்தில் அர்ஜுன் சொன்னது போலவே யாழினியை தன் கேபினிலேயே இருக்க சொன்னான். வேலையின் இடையிடையே யாழினியை ரசிப்பதும் அவள் கவனிக்காத நேரத்தில் அவளிடம் சேட்டை செய்வதும் என அர்ஜுன் குறும்பு செய்து கொண்டிருந்தான். அர்ஜுன், ஸ்டாப்ஸ் யாராவது உள்ள வந்துட போறாங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன் என்று யாழினி எச்சரிக்க, வந்தா வரட்டும், ஏன் பொண்டாட்டி கூட நான் ரொமான்ஸ் பண்றேன், இதுல யாருக்கு என்ன பிரச்சனை என்று அவளை இன்னும் நெருங்கி அமர்ந்தான். அப்பொழுது காவியா ஃபைலுடன் உள்ளே வர யாழினி சட்டென விலகி நின்றாள். அதை பார்த்த காவியா சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள். அர்ஜுன் எவ்வளவு பெரிய தொழிலதிபர் என்றாலும் யாழினியிடம் ஒரு சிறியவனை போலவே மாறிவிடுவது அவளது மனதிற்கு மிகவும் பிடித்து போனது. மாலை நேரம் சிவா காவியாவை அழைத்து கொண்டு ஒரு கோவிலுக்கு சென்றான். என்ன சிவா, திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் என்றவன் அங்கு வைத்து அவளிடம் மீண்டும் ஒரு முறை உறுதியாக கூறினான். காவியா, அடுத்த வாரம் நாம 2 பேரும் நிச்சயம் பண்ணிக்கலாம். அர்ஜுன் கிட்டயும் யாழினி கிட்டயும் கூட பேசிட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அம்மா தான் நல்ல நாளா பார்த்து பிக்ஸ் பண்ணி இருக்காங்க. சிவா, அப்பா அம்மா இப்பதான் இறந்து போயிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணணுமா? கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலாம்ல? ஹிரடி, நீ எப்பவுமே தனிமையில ஒரு வலிய அனுபவிக்கிற, அதை என்னால நல்லாவே உணர்ந்துக்க முடியுது. நீ ஆபீஸ்ல இருக்கும் போதும் நான் உன் பக்கத்துல இருக்கும் போதும் கூட நீ அதை நினைக்கிறது இல்ல. ஆனா உன்னை தனியா விட்டா கண்டிப்பா நீ எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. இதுக்கு மேல என் பொண்டாட்டிய அப்படி தனியா விட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு மனசே வராது. அதான் நம்ம கல்யாணத்தை உடனே செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மாற்றுக்கருத்தை சொல்லாத. இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு என்றவன் பின்பு சாமி கும்பிட்டு விட்டு அவளை அழைத்து கொண்டு கோவிலிலிருந்து வெளியே வந்தான் வீட்டிற்கு செல்வதற்காக. ஆனால் அவர்கள் கோவிலிலிருந்து வெளியே வரும்போதே தூரத்தில் சில ஆட்கள் அவர்களை கவனித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் அறியவில்லை.
கௌதமின் ஆட்களும் அவர்களை பின்தொடர தொடங்கினர்.